பிரதமர் நரேந்திர மோடி வங்கதேச இடைக்கால அரசாங்கத்தின் தலைவர் முகமது தீனை சந்தித்தார். இந்த சந்திப்பு மிகவும் நட்பாக இருந்தது, எந்த விரோதமும் இல்லை. மோடி முதன்முதலில் இங்கு வந்தபோது அவருக்கு சில சந்தேகங்கள் இருந்தன. பின்னர் இரு தலைவர்களும் சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அதன் பிறகு அவர் மோடிக்கு ஒரு பரிசை வழங்கினார். இந்த பரிசு நரேந்திர மோடி முகமது யூனுசுக்கு பரிசு வழங்கும் புகைப்படம் என்று கூறப்படுகிறது. இதை பார்த்து பலர் அதிர்ச்சியடைந்தனர், ஏனென்றால் இந்த செய்தியை கவனிக்காத அல்லது அறிந்திருக்காத பலருக்கு இது ஒரு அதிர்ச்சியூட்டும் காட்சியாக இருந்தது. அது அப்படியே நடந்தது. 2000ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற அறிவியல் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி முகமது யூனுசுக்கு தங்கப்பதக்கத்தை வழங்கி கௌரவித்தார். இந்தியா அவருக்கு முதல் பதக்கத்தை வழங்கியதற்கான காரணம் அவருக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த அதே காரணம் என்று கூறப்படுகிறது. அவர் நுண்நிதி மற்றும் பொருளாதார மேம்பாடு மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தொடர்பான பல விஷயங்களை செய்ததாக கூறப்படுகிறது. அதனால்தான் இந்தியா அவருக்கு இத்தகைய அங்கீகாரத்தை அளிக்கிறது. சரி, இந்த 11 ஜனாதிபதி மோடியும் கொடுக்கும் அந்த ஒன்று புகைப்படம். அதைத்தான் முகமது யூனுஸ் நரேந்திர மோடிக்கு பரிசாக கொடுக்கிறார். பிரதமர் இந்த ஒப்புதலை சுமார் 12,000 பேர் முன்னிலையில் 15இல் ஒருவர் என்ற கணக்கில் வழங்குகிறார். சரியாக 10 வருடங்களுக்கு முன்பு முகமது யூனிஸ் எங்களுக்கு 11 பரிசுகளை வழங்கியபோது அவர் என்ன சொன்னார் என்று நீங்கள் அவரிடம் கேட்டால் அவர் என்ன சொன்னார் என்பதை நாங்கள் சரியாக சொல்ல முடியும். நட்பு என்பது முகமது யூனிஸ் விரும்புவது. மேலும் முகமது மற்றும் மோடியுடன் பார்வையாளர்களாக நிற்கும் மக்களுக்கு பழைய ஒன்று உறவை நினைவூட்ட விரும்புகிறார். மோடியும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். நரேந்திர மோடி ஒரு காலத்தில் தனக்கு ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு பதக்கத்தையும் வழங்கியவர் என்பதை அவர் இங்கே நமக்கு நினைவூட்ட முயற்சிக்கிறார். அவர் அணிந்திருக்கும் ஆடைகளின் நிறம் மட்டுமே நாம் அடிக்கோடிட்டு காட்ட முடியும். இந்த அங்கீகாரத்திற்காக அவர் என்ன நிற உடைகளை அணிந்துள்ளார்? அவர் நரேந்திர மோடியிடமிருந்து வாங்கிய அதே நிற ஆடைகளை அணிந்து கொண்டு அவரை சந்திக்க வந்திருக்கலாம். மேலும் அவருக்காக ஜனாதிபதி புகைப்படத்தை வடிவமைத்திருக்கலாம். அல்லது அது ஒரு குறிப்பிட்ட நண்பரிடமிருந்து வந்த செய்தியாக இருக்கலாம். இதை டிகோட் செய்யும் போது முகமது யூனுஸ் எதிர்கொள்ளும் 2 அல்லது 3 சிக்கல்கள் உள்ளன. 1. அமெரிக்கா மீதான விசுவாசம். அமெரிக்காவிற்கு விசுவாசம் என்று நாம் கூறும்போது ஆழமான அரசு, ஜனநாயகங்கள் மற்றும் ஜார்ஜ் சோரோஸுக்கு விசுவாசம் என்று பொருள். 2. சீனா மீதான விசுவாசம். 3. ஜமாத்-இ-இஸ்லாமி போன்ற அமைப்புகள் மற்றும் சில தீவிர இஸ்லாமிய அமைப்புகளுக்கு விசுவாசம். மற்றும் வங்கதேச அரசியல் நிலைமை. இவை அனைத்திற்கும் நடுவில் நாம் நிற்க வேண்டும். வங்கதேசத்தில் ஒரு சிறுவன் இந்தியாவுடன் உறவுகளை மேம்படுத்த முயற்சி செய்கிறான். அவன் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுகளையும் பிரச்சாரங்களையும் கொண்டிருக்கிறான். இது முகமது யூனுஸின் இந்தியாவுடனான நட்புக்கு ஒரு தடையாகும். ஆனால் முகமது யூனுஸின் பங்களாதேஷுக்கு வேறு வழியில்லை. நீங்கள் நிதி நெருக்கடியை எதிர்கொள்கிறீர்கள், பல பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள் என்பதை முகமது யூனிஸின் முட்டாள்தனமான பின்தொடர்பவர்களுக்கு விளக்க முடியாது. கடுமையாக இந்தியாவுக்கு எதிரானது அல்லது இந்தியாவை வெறுக்கிறது. ஒன்று சமூகம் வங்காளதேசத்தில் உள்ளது. அந்த சமூகம் ஒருபோதும் இந்தியாவின் உதவியை வங்கதேசம் ஏற்றுக்கொள்ள விரும்பாது. அவர்கள் இந்தியாவுடன் ஒத்துழைக்க விரும்பவில்லை. எனவே முகமது யூனுஸ் அவர்களிடமிருந்து இந்த உறவை உருவாக்கி அதை முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டும். முகமது யூனுஸ் தானே ஒரு இந்திய எதிர்ப்பாளராக இருக்க வாய்ப்புள்ளது. ஷேக் ஹசீனா மீது அவருக்கு ஆழ்ந்த வெறுப்பும் இருப்பதை அவரது பல கடந்த கால கருத்துக்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்தியா ஹசீனாவுக்கானது, அவரை அவருக்கு பிடிக்கவே இல்லை. இப்போது தங்குமிடம் மற்றும் உற்பத்தியை வழங்குவதில் அவர் அதிருப்தி அடைந்துள்ளார். ஆனால் இந்தியாவின் உதவியின்றி தாக்குப்பிடிக்க முடியாது என்பதை மாலத்தீவுகள் எப்படி உணர்ந்தன? முகமது யூசுஃபியும் அதே வழியில் அடையாளம் காணப்பட்டார்.